வெல்கம் டு நில் கவனி சொல். பேசுற ஒரு மெத்தட் மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. மனுஷனா பேசுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா விலங்கினங்கள்ட்டே இருக்கு, பறவைகள்ட்டே இருக்கு. என்ன ஒண்ணுன்னா அதுங்க ஒரே மொழி தான் பேசும். மனிதனால மட்டும்தான் வெவ்வேறு விதமா பேச முடியும். குறிப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது, பிடிக்கிற மாதிரி பேசுறது, ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, புதுசா ஒரு ஆட்சியை விளைவிக்கிற மாதிரி பேசுறது. ஆக பேச்சுக்கான ஆட்சி ஏன் மனுஷன்ட்ட வந்துச்சு? மனுஷன்ட்ட மட்டும்தான் அந்த பேச்சுக்கான சக்தி இருக்கு. அந்த பேச்சை ஊடறுத்து நிறைய விஷயங்களை சொல்றதுக்காகவும் மனசுல உள்ளதை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் தான் இந்த மேடை. நான் உங்க சகா ஒரு வணக்கங்களோடு இது நில் கவனி சொல். இன்னைக்கு என்ன பேச போறோம்? நில் கவனி சொல்ல ஒற்றை வரி தான். எப்படி சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்தோ அந்த மாதிரி இது ஒற்றை வரி. நான் இரக்கமுள்ள மனசுக்காரன்டா, ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. இந்த வரி கேட்டோடனே யார் அப்படிங்கறது இந்நேரம் உங்களோட மனசுல கிரகிச்சு வச்சிருப்பீங்க. எஸ், ஆட்டோ. நான் ஆட்டோக்காரன் ஆளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். நல்லா பாடுற பாட்டுக்காரங்க நீங்க. சேலையை பார்க்காதே, தலையை பார்த்து செல். உன் வாழ்க்கை உன் கையில். பிரசவத்திற்கு இலவசம் ஏன் அப்படி? வயசான பாட்டி ஒரு அம்மாவை கூப்பிட்டு வருது. அன்னைக்கு நான் தான் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க சுருக்கு பையிலேருந்து எடுத்தாங்க. சில்லறை தான் இருக்கு. நான் 20 ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தேன். ஆட்டோ டிரைவர்னாலே ஒரு பயம் இருக்கும். என்னை பார்த்து பயந்த முதல்ல ஆட்டோ டிரைவர். உங்க ஆட்டோக்கு பேர் வச்சிருக்கீங்களா? நம்ம ஆட்டோ வாடா போலான்னு தான் சார் சொல்லுவேன். நம்ம வண்டி பேர் வந்து சிங்கக்குட்டி சார். சிங்கம் மாதிரி சீரிட்டு தான் போவோம். பாப்பாக்கு துண்ணூறு பூசுங்க யாராவது. ஒவ்வொரு வீட்டுல டைரியிலையும் ஏதாவது ஒரு ஆட்டோ டிரைவரோட பேர் இருக்கு. ஓட்ட தெரியுமா முன்னாடி உங்களுக்கு? கம்பெனிலேயே ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினாங்க. பொதுமக்கள், ஆட்டோ நண்பர்கள், இந்த உறவு குறித்தும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு உறவோட சாராம்சம் என்ன. குறிப்பா பயணத்துல தான் ஒரு உறவு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு, வியப்பா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது. முதல்ல அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல்கள் பார்க்க. பல ஆட்டோக்கள்ல சில வாசகங்கள் பார்த்திருக்கேன் நான். என்னன்னா, உங்களோட பயண செலவு எங்களோட வாழ்க்கை செலவு. பயணம் தான், பொதுமக்களோட பயணம் தான் ஆட்டோ நண்பர்களுக்கு வாழ்க்கை செலவா, வாழ்வாதாரமா இருந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சமீப காலமா ஏதோ ஒரு புருஷ முண்டாட்டி சண்டை இருக்கோ, நான் சொல்றது ஒரு பெரிய விரிசல்லாம் கிடையாது, சின்னதா ஒரு மெனக்கடை இல்லாம இருக்கோ, இடைவெளி இருக்கோ, 2 பேத்துக்கு நடுவுல புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கோங்கிற ஏதோ ஒண்ணு உழவிக்கிட்டே தான் இருக்கு. அது ஆட்டோக்காரங்க தப்பு பண்றாங்களா, பொதுமக்கள் தப்பு பண்றாங்களா, பாக்குற வியூவாங்கிறதுலாம் நிறைய பேசலாம். எப்படி உணர்றீங்க? இந்த சைட்ல இருந்து யாராவது சொல்லுங்களேன். சார் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு சார் பிரிச்சு பார்த்திருக்கோம்? இன்னைக்குமே ஒரே இதுதான் சார். அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல. எனக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு அண்ணன், இந்த பக்கம் ஒரு தம்பி சார். ஷோவே முடிஞ்சு போச்சுங்க. நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம். மேடம் எப்படி இருக்கு? அவர் ரொம்ப நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. முன்னால இருந்தே பேசிட்டு இருக்காரு. முதல்ல இருந்தே வந்ததுல இருந்தே பேச்சு தான். உள்ள நுழைஞ்சதுல இருந்தே அவர் பேச்சு தான். நல்லா பேசுற ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க. நல்லா இருக்கு இங்க வந்திருக்கிறது. இவர் பேசுறதுக்கு அப்புறம் இவர் ஆட்டோல நம்ம போலாமா வேண்டாமான்னு ஏதாவது ஃபீல் பண்ணி? நல்லா போலாம், நல்லா போலாம், நல்லா போலாம். ரைட், ஓகே, கொடுங்க. வந்ததுல இருந்தே அவர் என்ன அக்கா அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இல்ல அது ஆட்டோக்காரர்களுக்கே கைவந்த கலை. அக்கா, தங்கச்சி, ஏ பாபா எங்க போற, இந்த மாதிரி வார்த்தைகளால உறவு அப்படியே நெருக்கிக்குவாங்க. ஒரு மரியாதையோட அக்கா. எப்படி இருந்துச்சு அது கூட்டம்? எப்படி இருந்துச்சு? அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிரதர்ஸே இல்ல. அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு பிரதர் கிடைச்ச ஃபீலிங் இருக்குது. இந்த பக்கம் சொல்லுங்களேன், எப்படி உணர்றீங்க? உண்மையான கருத்துக்களை தெரிஞ்சுக்க வரும். வெரி குட். இந்த மேடை அதற்காகத்தான். நில்கவனி சொல் மேடை அதற்காகத்தான். எல்லாமே ஆட்டோ ஓட்டுநர்கள் வேற. ஆட்டோவோட சத்தத்தை இந்த செட்ல யாராவது செஞ்சு காட்ட முடியுமா? ஆட்டோ ஓட்டுற மாதிரியே பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுங்க. ரேஷமா வேற யாராவது கொடுக்க முடியுமா? வெரி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுமக்கள் யாராவது கொடுக்கலாம். பொதுமக்கள் கேட்ட வகையில கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோக்காரங்க தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுமக்கள் கூட கொடுக்கலாம். யாராவது மிமிக்ரி மாதிரி இல்லை. சார் கொடுக்குறாங்க. ஆட்டோ வந்து ஒரு சில கார்னர்ல போகும்போது ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த சத்தத்திலேயே பாப்பாக்கு துண்ணூறு பூசுங்க யாராவது. துண்ணூறு பூசுங்க. ஐயோ, அப்படின்னு என்ன கத்துறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சவுண்டு, அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது இன்னும் அது நாய் கத்துறதா இவர் கத்துறதா? ஆட்டோக்குள்ள குழந்தை இருக்க மாதிரியே கேக்குதுங்க எனக்கு. ஏதோ
இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா நான் தான் முதல்ல ஓட்டுவேன். இப்படி பொதுமக்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆட்டோவை எனக்கு பிடிக்கும் இந்த காரணத்தினால சொல்ல முடியுமா? சின்ன சின்னதா கொடுங்க. என்னோட சின்ன பையனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். நான் என்னோட ஒர்க் ஸ்பாட்ல இருந்தேன். அப்போ வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த ஸ்கூல் அது. சரி, நான் என்ன பண்ணேன், நான் வேலைக்கு போறதுனால அவங்க ஸ்கூல் டீச்சரோடய அவனை ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, அவன் ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ நான் வெக்கேஷனுக்கு ட்ரிச்சி போகிறேன், நீ ட்ரிச்சி வா அப்படின்னு சொன்ன உடனே எங்கே வரணும்னு கேட்டிருக்கான். ட்ரிச்சி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு இருக்கான். நேராக ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துட்டான். எனக்கு திருச்சி ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ஆட்டோக்கார் வந்து சரி இது ஏதோ தெரியல, சின்ன குழந்தை, என்ன வாட் எவர் இட் இஸ் எப்படி கூட்டிட்டு போகலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வந்தா அவன் இதுதான் என் வீடுன்னு சொன்னா இறக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஏத்திருக்காரு அவரு. இவரும் சுத்தி இருக்காரு, அவனுக்கு சொல்ல தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் அடையாறையே சுத்தி வந்திருக்காரு, இவனுக்கு சொல்ல தெரியல. அவர் என்ன பண்ணிருக்காரு, சரி இந்த குழந்தைய திருப்பியும் கொண்டு போய் ஸ்கூல்லயே விட்டுடலாம், அட்லீஸ்ட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த டீச்சர் எப்பவுமே கூட்டிட்டு வர டீச்சர் இருந்தா அவங்க பார்த்து கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல திருப்பி எங்க போனாரு, இந்திரா நகர் வரலும் போயிட்டு அங்கிருந்து திரும்பி ஸ்கூலுக்கு வர வழியில யூஸ்வலா அவர் ஆட்டோக்கார் வந்து இவனை பார்த்துட்டாரு. அம்மா அதோ பிரசன்னா பாருங்க வேற ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கான்னு டீச்சர் கிட்ட சொன்ன உடனே துரத்திட்டு பின்னாடி போய் ஸ்கூல்ல இருந்து அவனை பிக் பண்ணாங்க. இது வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன் நமக்கு ஆட்டோ பிடிக்குது அப்படின்னா ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. ஆட்டோ மஞ்சள் நிறம் தான். ஸோ அந்த கலர் எப்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிக்கைனா மஞ்சள் வச்சு கொடுப்போம், புது துணி வாங்கினாலுமே மஞ்சள் வச்சு தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி மஞ்சள்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்துருக்கிறது, ஒரு மங்களகரமானது. அதனால நமக்கு ஆட்டோ ஒரு நெருக்கம் இருக்கா, பிடிக்குதா? கலரே ப்ளீஸிங்கா இருக்கிறதுனால, மங்களகரமா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒர்க்குக்கு பண்ற போது இது சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது நமக்கு. சரி, வண்ணம் நமக்கு பிடிக்கும், அவங்களோட எண்ணம் பிடிக்குமா? அதாவது பின்னாடி வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. என்னென்ன வாசகங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க கடந்து வந்திருக்கப்ப? உன் வாழ்க்கை உன் கையில், வாழு வாழ விடு. வாழு வாழ விடு. வேற வாசகங்கள் நீங்க படிச்சது? வேலையை பார்க்காதே, சாலையை பார்த்து செல். காதல் குறித்த வாசகங்கள் ஏதாவது? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பெண்ணின் மன வயது 21. உங்க வீட்டுக்கு ஞாபகப்படுத்துறீங்க, எனக்கு வயசாச்சுரா, கல்யாணம் பண்ணி வைங்களா தயவு செஞ்சு. வயசு வந்து ரொம்ப முக்கியம் இல்ல சார். நான் இதுல ஒரு உளவியல் பாக்குறேன். அந்த நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, சீறி வரும் பாம்பை நம்பு, எடுத்தோனே வாசகம்னோனே அதே பெண்களுக்கு எதிரான வாசகங்கள் ஆட்டோல நிறைய இடம் பெறுது. எனக்கு இங்க 2 சகோதரி கிடைச்சிருக்காங்க. நான் அவங்கள மாதிரி பெண்ணை சொல்லல, தவறு பண்ற பெண்களுக்காக நான் சொல்றோம். சாதாரணமா ஆட்டோனாலே பயப்படுவோம், ஆட்டோ டிரைவர்னாலே ஒரு பயம் இருக்கும். என்னை பார்த்து பயந்த முதல்ல ஆட்டோ டிரைவர். ஆனா ஏன் பெண்களுக்கு எதிராகவோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வருது? அதிகமா வந்து அவங்க பெண்களை பாக்குறாங்க போல. இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் கேட்டேன். பிரசவத்திற்கு இலவசம்னு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நானும் பல ஆட்டோக்குள்ள பாக்குறேன். சொல்லுங்க, ஏன் அப்படி? தேனாம்பேட்டை ஹவுசிங் போர்டில் இருந்து உடம்பு முடியாதவங்க, வயசான பாட்டி ஒரு அம்மாவை கூப்பிட்டு வருது. ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, வண்டி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நாள். அன்றைக்கி நான் தான் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க சுருக்கு பையிலேருந்து எடுத்தாங்க. சில்லறை தான் இருக்குது. நான் 20 ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அந்த பக்கமாக வரும்போது அவங்கள டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே அவங்கள கொண்டு வந்து அவங்கள வீட்டில் விட்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் என் ஆட்டோவில் ஒருத்தங்க நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். நைட்டு 3 மணிக்கு? ஆமாம், 3 மணி. சவாரி இருந்தாங்க என் வண்டியில். அவங்க கத்து எனக்கே தாங்க முடியல. உடனே சவாரி சொல்லிட்டாங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னா நீங்கள் முதல்ல இறங்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றிட்டு, அவங்கக்கிட்ட காசு இல்லை, ஏன்னா காரணம் ரோட்டில் இருக்கிறவங்க. அவங்க உடனே ஏற்றி வச்சுட்டு, அந்த நேரத்தில் பெருமையை நான் சொல்ல, காசு என்கிட்ட ஒரு 500 ரூபா இருந்தது. உடனே அந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், நம்ம அம்ஜிகரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா கையில் கொடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறமா அவங்க என்னை தேடி வந்து என்னோட ஸ்டாண்டுக்கே வந்தாங்க. வந்து என்னை ஃபாரினர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஆட்டோக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க, டக்குனா வாத்துன்னு அர்த்தம். வாத்துக்கு எப்படி அந்த உடம்பு பிராடா மூக்கு இதா இருக்குமோ அந்த மாதிரி உருவம் மேல இருந்து பாத்தீங்கன்னா அது வாத்து மாதிரியே இருக்குங்கிற காரணத்தினால டக்குன்னு வச்சிருக்காங்க. சவுண்டு கூட சில நேரத்துல டக்கு மாதிரி தான் இருக்குங்கிறது அவங்களோட கணிப்பு. ஸோ நம்ம ஆட்டோக்கு வெளிநாட்டுக்காரங்களே ஒரு பெயர் வச்சிருக்காங்க நிச்சயமா. ஆனா இது எல்லாமே ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னோட ஆட்டோக்கு நிச்சயமா ஒரு பேர் வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே பேசலாம். அது வரைக்கும் ஞாபகப்படுத்துங்க, இனிமே பேர் வைக்காட்டி இப்ப வைக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேசலாம். நில் கவனி சொல் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான அரங்கம் இன்று ஆட்டோ நண்பர்களையும் பொதுமக்களையும் கொஞ்சம் தீர விசாரிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஒன்றாக இணைக்க போற ஒரு நிகழ்வு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நான் இடைவேளைக்கு முன்னாடி பேசினேன், பேர் வைக்கிறது பொதுவா உயிரினங்களுக்கு பேர் வைப்போம். எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு, புறாக்களுக்கு, கிளிகளுக்கு பேர் வைப்போம்.
வெள்ளக்காரன் டக்குன்னு வச்சிருக்கான், அது வேற, அதுவும் ஒரு உயிரினம் தான். ஆனா ஆட்டோக்கு அதை டக்குன்னு வச்சிருக்கான், அந்த சவுண்டு அந்த அமைப்பெல்லாம் பார்த்து. ரஜினிகாந்த் ஒரு படத்துல பாத்திருக்கீங்க, லக்ஷ்மி ஸ்டார்ட் லக்ஷ்மி, அந்த டாக்ஸிக்கு வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அந்த மாதிரி உங்க ஆட்டோக்கு நீங்க பேர் வச்சிருக்கீங்க, அதுவும் உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான், அங்கத்தினர் தான், பேர் வச்சிருக்கீங்களா? நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். தம்பி. இந்த டயத்துல இப்ப நல்லா ஓட்டணும் வச்சிங்களேன், டேய் தம்பி ஓடினோண்டா ஓட்டணும்டா, அதுக்குள்ள இந்த அமௌண்ட்டை சம்பாதிச்சணும்டா, ஓடுறா ஓடுறா, 2 பேரும் சேர்ந்து ஓட்டணும்டா அப்படின்னு தான் பேசுவேன். உண்மை, இவரோட வாசகம் உண்மை. ஓட ஓட தான் வாழ்க்கையும் ஓடுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வேற யார் இன்சைட் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? ஆட்டோ பேரு நண்பன். ஏன்னா நண்பன்கிட்ட தான் எதா இருந்தாலும் பகிர்ந்துக்க முடியும், அதனால நண்பன் வச்சிருக்கு. வேற யாராவது தன்னோட ஆட்டோக்கு பேர் வச்சிருக்கீங்களா? சார் நம்ம ஆட்டோ வாடா போடான்னு தான் சார் சொல்லுவேன். வாடா போடா ஆட்டோ ஏன்னு வச்சுக்கிங்க, டவுன்ல உருண்டுன்னு வந்துன்னு வச்சுக்கிங்க, சும்மா லைட்டா ஒரு சின்ன இடத்துல ஒரு மேட்டு மேல நிற்கிறோன்னு வச்சுங்க, உருண்டின்னு ஏய் நில்றா அப்படின்னா அப்படியே நிற்றோம். இந்த காதல் தான் கேட்கிறேன், இந்த காதல் தான் சார். எனக்கு பெரிய குழந்தை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பான்னு சொன்னதுனால அந்த அடிப்படையில் தான் என் வண்டியும் பார்க்குறேன். உங்க ஆட்டோ பேரு? நூருல் ஃபாத்திமா. நம்ம வண்டி பேர் வந்து சிங்கக்குட்டி சார். சிங்கக்குட்டி? ஆமா, சிங்கம் மாதிரி சீரிட்டு தான் போவோம். நீங்க ஒரு வித்தியாசமான பேர் வச்சிருக்கீங்க, எனக்கு கணிக்க முடியறதுனால. என்ன பேர் வச்சிருக்கீங்க? பிரைஸ் அல்லால் சோதர். உண்மை சார் நீங்க சொல்றது. நான் ஒரு கோவில் மாஸ்டர் நான் நினைக்கிறேன். அது ஒரு கோவில், ஒரு ஆலயம் மாதிரி தான் நினைக்கிறேன். அது நினைக்கிறீங்க? பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். காட் இஸ் லவ். காட் இஸ் லவ். எஸ். பேரே வெரி குட் சார். இது வரைக்கும் ஆட்டோக்கு பேரே வைக்கலவங்க கை தூக்குங்க. என் ஆட்டோக்கு பேர் இல்லை சார். இந்த அரங்கத்துல ஒரு பெயர் சூட்டு விழா நடக்க போகுது. அது உங்க குழந்தை, நீங்க தான். உங்க ஆட்டோ ஒரு குழந்தையா வச்சுக்கோங்க. என்ன பேர் வைக்கலாம்? இந்த அரங்கத்துல இருந்தே அந்த பேர் ஆரம்பம் வேணுமே. அமேசிங் ஆட்டோ அப்படின்னு வைக்கலாம். அமேசிங் ஆட்டோ. வேற அடுத்தது பேர் வைக்காதவங்க? நான் அநேகமா என் பசங்க வீட்டோட அக்கத்துல பார்த்தோட என் கண்ணுக்குட்டி மேல ஏறாதிக்கிட்டா. கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி வேற ஏறாதிக்கிட்டா, தள்ளி போகடா. நான் எவ்வளவு அது பாதுகாப்புக்கிறேன், அதுக்கு மேல ஏறி அசிங்கப்படுறீங்க. ஜல்லிக்கட்டு நினைச்சிருப்பானுங்க பசங்க. கண்ணுக்குட்டி மேல ஏறாதேன்னு. வேற இந்த தளத்துல பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாம்? கூகுள் வைக்கலாம். கூகுள். சூப்பர் பேருங்க அது. நல்ல பேர், நாவலான பேரு, அழகான பேரும் கூட. பொதுமக்களும் சொல்லலாம். கரெக்டா தான் நீங்க வந்துட்டீங்க. நான் ஆட்டோ வச்சிருந்தேன்னா குல்பின்னு வைப்பேன். குல்ஃபி. என்ன காரணம் அது? ஏன்னா அப்ப பேசஞ்சர்லாம் வராங்க இல்லையா, அவங்க மனசு வந்து அப்படியே குழு குழுன்னு ஆயிட்டு அப்படியே சந்தோஷமா வெளியில போகணும் இல்லையா. மேல அந்த பொண்ணை கொடுங்க. பேர் சொல்லுமா? நண்பேண்டா. நண்பேண்டா. சென்னை சிட்டு. ஓட்டுநர் அவங்க வச்சிருக்காங்களோ இல்லையா, நான் வச்சிருக்கேன் வானிலான்னு. ஏன்னா நான் அடிக்கடி ஆட்டோல தான் போவேன். பேர் வச்சவங்க வைக்காதவங்க இன்னிலிருந்து அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க, இல்ல புதுசா ஒரு பேரை உருவாக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா அந்த நெருக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். திருவிழாக்கள், பண்டிகைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும், ரம்ஜான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் சர்ச் போறவங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் ரொம்ப பிடிக்கும். இதை தவிர தமிழர்களோட பண்டிகைகள் நிறைய இருக்கு. ஆட்டோ அப்படிங்கிற பொருளுக்கு எது பண்டிகை? ஆயுத பூஜை சார். என்ன பண்ணுவீங்க ஆயுத பூஜைக்கு? என்ன பண்ணுவீங்க ஆயுத பூஜைக்கு என்னவோ அதை செய்வோம் சார். சார் வண்டி கழுவோம். இல்ல அந்த ஆட்டோ குசும்புனா வண்டி அப்படி சொல்லுங்க. வண்டி முதல்ல வண்டி கழுவுவோம். வண்டி சர்வீஸ் விடுவோம். சரி. அதுக்கு தேவையான பொருளை வச்சு படைப்போம் சார். சரி. வேற என்னென்ன பண்ணுவீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்காதெல்லாம் அன்னைக்கு தான் கவனிச்சிருக்கலாம். ஆட்டோவை சுத்தம் பண்ற மாதிரி இல்ல அது. ஆட்டோக்கான தீபாவளியா வச்சுக்கோங்க. அப்ப என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்ன உணர்வு இருக்கு உங்களுக்கு கேக்குறேன் நான். முதல்ல வந்து எலுமிச்சம்பழம், தோரணங்கள், பழங்கள் வச்சு நல்ல ஒரு எல்லா குடும்பத்தோட ஃபேமிலியோட நின்று அந்த வண்டிக்கு என்ன மரியாதை செய்யணுமோ தெய்வ பக்தியோட கும்பிட்டு, ஏன்னா அதுதான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறது. அதுக்குண்டான மரியாதையை நாங்கள் செலுத்தணும். இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறான்னு சொன்னாங்களே, ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்னாக்க, அவங்களுடைய ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அழகாக டெக்கரேட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் போட்டு அது பார்த்தாலே எந்த அளவுக்கு வந்து அந்த எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது அதை நான் பர்சனலாக நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ரொம்ப இட்ஸ் அ நைஸ் ஆஸ்பெக்ட். ஓகே சார், நான் ஒரு முஸ்லீம், அதனால வந்து நம்ம அந்த ஆயுத பூஜைன்னு ஒன்று கொண்டாடுறது இல்லை. ஆனால் அந்த ஆட்டோவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மே தினம்னு ஒன்று வருதுங்க, தொழிலாளர் தினம். அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு பேசஞ்சரையும் ஏற்றாத எங்கள் ஃபேமிலியோட வெளியே ஜாலியாக சுற்றிட்டு அன்னைக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் நண்பர்களோட. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க பசங்கள்லாம். ஆட்டோ டே அப்படின்னு ஒன்று கொண்டாடணும்னு ஆசை இருக்கா? கொண்டாடி இருக்கீங்களா? ஏன் அதை நம்ம கொண்டாடல? எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நாங்க வந்து எங்க ஸ்டாண்ட் ஆட்டோ காரால கூப்பிட்டுருவோம் சார். சோ ஆட்டோ டேன்னு எதுவுமே தனியா வேண்டான்னு எனக்கு தோன்றது. அவங்க சொல்லட்டும். ஆட்டோ டே ஏன் வரல? இன்னும் பஸ் டேன்னு வந்திருக்கு, ஏன் ஆட்டோ டே? ஃபர்ஸ்ட் ஆட்டோ டே ஏன் வாத்தியாரா? உட்காந்து பேசுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னு வாத்தியாரெல்லாம் இல்லை. நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஆட்டோ அப்படி இன்னும் ஓட்ட மாட்டீங்கல்ல? ஆமா சார். ஏன் ஆட்டோ டே கொண்டாடல? கொண்டாடுறாங்க சார். எங்க எங்க பண்டிகை டைம்ல
நாங்கள் வண்டிக்கு நல்லா பண்டிகை டைம்ல அவங்க சொன்ன மாதிரி ஆயுத பூஜையிலயோ மே 1லயோ கொண்டாடுறோம். தனியா சிறப்பா ஆட்டோக்கான தினம் இது ஏன் இன்ன வரைக்கும் வரல? அது எனக்கு தெரியாது சார். என்ன வேற யாராவது பேசுறீங்களா? ஆட்டோ டே ஏன் கொண்டாடல? யார் நல்லா அவங்க வாழ்நாள்லயே நிறைய என்ன சொல்ல நிறைய இந்த மாதிரி நீங்க நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்றாலோ அந்தந்த ஏரியால உதாரணத்துக்கு ஒரு பெரியார் நகர், சுந்தர் நகர் அவரை ரெகக்னைஸ் பண்ணணும் சார். இல்ல நான் முடிச்சுக்கிறேன். அந்தந்த ஏரியால இருக்கவங்க சின்னதா மேடை போட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆட்டோ டே கொண்டாடுறப்ப சார் எவ்வளவோ மேடைகள் வேஸ்டா போயிட்டு இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ஒரு மேடை போட்டா என்ன சார்? ஆட்டோ டேன்னு எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட்டு அன்னைக்கு சவாரி போகும்போது மீட்டர் எவ்வளோ ஆகுதோ அது மாதிரி டபுள் சார்ஜ் தரோம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஆட்டோல போறப்ப பாட்டு ஒலிக்கும் எஃப்எம்ல அங்கங்கெல்லாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன பாட்டு மனசுக்குள்ள அப்படியே பாடிக்கிட்டே இருப்பீங்க? என்ன பாட்டு ஓடும்? எம்ஜிஆர் படத்துல இருந்து சொல்லுங்க, பாடுங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பாருங்க ஆடல காத்திருந்து பாரு ராஜா. என் உள்ளம் என்னும் ஊஞ்சல் அவள் உணவுகின்ற மேடை, என் உள்ளம் என்னும் ஊஞ்சல் அவள் உணவுகின்ற மேடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ன ஓடை, அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். குட் குட் குட். இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு ஆட்டோ டே கொண்டாடலாமா, எப்படிலாம் நடக்க போகுது, ஆட்டோக்காரங்க இவ்வளவு பேசுவாங்களா, பொதுமக்கள் இவ்வளவு ஆட்டோவை பத்தி அபிப்பிராயம் இருக்குமா? எனக்கே ஒரு திகைப்பா தான் இருக்கு இந்த ஷோல பாக்குறப்ப. பட் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போது, தெளிவா இருக்க போது, மனசை பிரதிபலிக்க போறாங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நில் கவனி சொல். அதனால தெரியல, ஒரு ஆட்டோல பயணம் பண்ற மாதிரியே, குறிப்பா ஆட்டோ ஓட்டுற டிரைவர்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே இந்த ஷோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயணமாவே இதை மேலும் மெருகூட்டுறதுக்காக, அழகு சேர்ப்பதற்காக 2 சீஃப் கெஸ்ட் நம்மகிட்ட வந்திருக்காங்க. 2 பேருமே பிரபலங்கள். வத்திக்குச்சி அப்படிங்கிற படத்தோட இயக்குனர், இந்த திரைத்துறையில அப்படி வத்திக்குச்சியோட தான் உள்ள வந்தாரு. திரு கிங்ஸ்லி அவர்களை நில் கவனி சொல் மேடை வரவேற்குது. வத்திக்குச்சியோட ஹீரோ, பிரபலமா பேசப்பட்டவர், குறிப்பா உங்களோட காக்கி அப்படின்னு அணிஞ்சு பேசப்பட்டவர் மிஸ்டர் திலீபன் அவர்களையும் இந்த மேடை வரவேற்குது. சார் உங்களை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார், வத்திக்குச்சிக்கும் ஆட்டோக்கு என்ன சம்பந்தம்? அந்த கதாநாயகன் ஆட்டோல பயணம் பண்ற, ஆட்டோவை வச்சிருக்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஏன்? வத்திக்குச்சிக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் பர்சனலாக சம்மந்தம் கிடையாது. வத்திக்குச்சிங்கிறது அந்த படத்தோட டைட்டில். ஆனால் அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களோட லைஃபோட ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் ஹீரோவாக கிரியேட் பண்ணும். இது நீங்கள் சினிமாவில் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு நல்ல வார்த்தை சொன்னீங்க, மக்களோட அருகாமை. நீங்க இங்கேயும் அப்படிதான் நாங்க உட்கார வச்சிருக்கோம், மக்களோட அருகாமையிலே உட்கார வச்சிருக்கோம். ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பொதுமக்கள்னு. இந்த காட்சி எப்படி சார் இருக்கு உங்களை பாக்குறப்ப? இந்த அரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பர்சனலாகவே வந்து ஆட்டோ அப்படிங்கிறது வந்து மக்களோட லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு தேவை இருக்கு. எஸ்பெஷலி சென்னையில் வந்து ஆட்டோ அப்படிங்கிறதும் ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறதும் ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்படி ஒரு விஷயம்தான் ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் வந்து படத்தோட ஒரு ஹீரோவா வந்து செலக்ட் பண்றதுக்கான ரீசன். எப்படி இருந்துச்சு அந்த பயணம்? அவங்களோட பயணம் பண்ணீங்களா நீங்க? அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலாக டைரக்டர் சார் சொன்னார், இந்த மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம ஏவிஎம் ஸ்டூடியோலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம அப்படியே தெய்வகர்மாரி தேட்டர் வழியாக ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது கோயம்பேடு வரைக்கும். அந்த ட்ராவலில் கொஞ்சம் நாள் அப்படியே அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க கூட ஷேர் ஆட்டோ அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி அப்புறமா ஷேர் ஆட்டோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே இந்த மாதிரி வீக்லி ஒரு 3 days அந்த மாதிரி ஏதாவது ஓட்ட தெரியுமா? முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஓட்ட தெரியாது. அப்புறமா அவங்க கூட இது பண்ணால் நான் கம்பெனிலேயே ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினாங்க ப்ரொடக்ஷன்ஸில். அவங்க கூட அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட அவங்களோட டைலாக்லாம் ரிஹர்சல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அப்படியே ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? ஓட்ட கற்றுக்கிட்டேன். அவர் ரிஹர்சல் பண்ணும்போது பப்ளிக் வந்து மறிச்சு ஆட்டோலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் ஹீரோ ஆயிட்டார் அந்த இடத்துல. எப்படி சார் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி சார் இருக்கு? வெளியில இருந்து நீங்க போயிருக்கீங்க, ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க, இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி சார் இருக்கு? ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமான லைஃப் தான். முக்கியமா நார்மல் பெட்ரோல் ஆட்டோ அப்படின்னா எனக்கு எப்படின்னு தெரியல. அவங்களோட ஷேர் ஆட்டோன்றது வந்து
மேக்ஸிமம் அவங்க ஷார்ட் பீரியடில் அவங்களோட அந்த பீக் டைமில் அவங்க கவர் பண்ணி ஆகணும். நிறைய ட்ரிப்பு ஓட்டணும், ஒரே டைமில் 10 பேரை ஏற்றணும். அப்போ ஏற்ற போகும்போது வண்டி சரியாக கரெக்டாக பேலன்ஸ் இருக்காது, பாடி பெயின் இருக்கும். மார்னிங்கு காலையில் ஒரு பீக் டைம் இருக்கும், 8 to 9:30 அந்த மாதிரி பீக் டைம், அதில் ஒரு கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அப்புறமா ஈவினிங் ஒரு கவர் பண்ணுறது. 2 பேத்துக்கு ஒண்ணுதான். ஒரு மினி பஸ் ஓட்டுறவங்களுக்கு அதுதான் பெரிய பேருந்து ஆமாம் ஓட்டுறவங்க, நிச்சயமா. ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பர்களும் அதான் ஷேர் ஆட்டோ, ஆமா. வாகனம் அதான், அதே வழிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் வேற யாராவது, சார் சூப்பரா இருக்கே சார், நல்லா இருக்கே சார் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய விமர்சனங்கள் வந்திருக்குமே, எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து படத்தில் யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்தில் வந்து அது ஷேர் ஆட்டோ டிரைவர்னு இன்னொரு விஷயத்தில் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் டைரியிலையும் ஏதாவது ஒரு ஆட்டோ டிரைவரோட பேர் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் மொபைல் ஃபோன்லேயும் வந்து ஆட்டோ டிரைவரோட பேர் இருக்கும். நான் இங்கேருந்து ஊரில் போய் இறங்கினேன் அப்படின்னா நான் வந்து ஃபோன் பண்ணி தான், ஆனால் வந்துடுறீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு கேட்டால் உடனே வந்துடுறாங்க. வீட்டில் ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போடணும்னா உடனே எடுத்து வந்து வீட்டில் அம்மாவோ அல்லது ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் வீட்டில் எல்லாரோட டைரியிலையும் ஒரு ஆட்டோ டிரைவர் பேர் வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு ஜனங்களோட நெருக்கமான. வெரி குட் சார், நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. ஒரு தொழிலுக்கே ஒரு சிறப்பான அங்கீகாரம் சில நேரத்தில் ஏற்படும். ஒரு தொழிலுக்கே ஒரு மடைமாற்றம் மாதிரி, ஒரு நீர் போயிட்டு இருக்குன்னா ஒரு மடைமாற்றம் மாதிரி, மேபி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம், இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட செல்வாக்கும் பாடி லாங்குவேஜும் பயங்கரமா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், மாறி இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன பாட்டு, என்ன படம் கேட்கலாம். நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன். நல்லா பாடுற பாட்டுக்காரங்க நீங்க, சூப்பரா இருக்கு வாய்ஸ். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாற்றம் வந்துச்சு, எனக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கு சார். நல்லது செய்யணும்னு வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் கேட்குறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ அல்லது பொதுமக்கள் கூட சொல்லலாம், நான் பார்த்தேன் சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சார், அந்த பாட்சா படம் வந்த பிறகுதான் மக்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர் மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் வந்து. அதுதான் கேட்குறேன் நான், உங்க லைஃப்ல என்ன கொண்டு வந்திருக்காது காரணம்னா அதில் வர ஒரு காட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பல கோடி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை கொண்டு போய் அவர் திருப்பி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கை உன் கையில் இப்போ எல்லா ஆட்டோலையும் எழுதிருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பாட்சா படம் வந்த பிறகுதான் அப்படி எல்லா ஆட்டோலையும் எழுதப்பட்டது. அந்த நண்பர் சொன்னார் ஒரு வார்த்தை, இருக்கிற பொருளை ரொம்ப காஸ்ட்லியான பொருளை தெரியாமே கொடுத்துட்டார் போய். அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்க ஆட்டோல யாராவது விட்டுருக்காங்களா, கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் நடந்தது, உங்க ஆட்டோல வந்திருக்கப்ப நடந்தது, ஒரு மிஸ் பண்ண பொருளை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களா? பாரிஸ்லேருந்து வடபழனி வரைக்கும் ஆட்டோ கூப்பிட்டாரு. நல்லா கொஞ்சம் அரை போதையில் தான் வந்திருந்தாரு. நல்லா கொஞ்சம் அரை போதையில் தான் வந்தார். வெரி குட். நல்லா தெளிவாக பேசினார் சார், அதனால் ஏற்றிட்டு வந்தேன். வடபழனி வந்தால் வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பாரிஸ்லேயே உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு பாக்கெட்டிலேருந்து எடுத்து கீழே விட்டார். திருப்பி அவர் பாக்கெட்லேயே எடுத்து வச்சு அவர் வடபழனி கொண்டாந்து வீடு கேட்டால் சொல்லலை. திருப்பி பாரிஸே நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். நைட்டு 9 மணிக்கு அவர் போதை ஓவர் ஆன உடனே ஸ்டேஷனில் வண்டி ஒப்படைச்சேன். நான் ஃபஸ்ட்டு 12,000 இருக்குன்னு நினச்சேன். அவர் மொத்தம் அதில் எடுத்து பார்த்தா 20,000. ஓ, 20,000 ஒப்படைச்சிட்டீங்க. 20,000 இந்த பாக்கெட்டில், உள் டவுசரில் 30,000, 50,000 போலீஸ் ஸ்டேஷனில் எண்ணி ஒப்படைச்சி கையெழுத்து போட்டு என்னுடைய இது பேரெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். அவர் அட்ரஸை போய் கண்டுபிடிச்சா வீடு படப்பை. அப்புறம் ஃபோன் பண்ணி வர வச்சு போலீஸ்காரை வச்சு பாராட்டி எல்லாம் கொடுத்து எழுதி வாங்கிட்டு பாராட்டு கொடுத்து. கையில் ஏதோ வச்சிருக்கீங்களே? அதான் சார் ஃபோட்டோ எடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த ஃபோட்டோ. இவர் தான் பணத்தை மிஸ் பண்ணவரா? ஆமாம் சார், ஓகே, அவர் தான் மிஸ் பண்ணார். என்னோட ஆட்டோல விட்டு போயிட்டாங்க சார், கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்காக எனக்கு இவ்வளவு பாராட்டு கிடைச்சது, இவ்வளவு பரிசு கிடைச்சது, அங்கீகாரம் கிடைச்சது. யாராவது இருக்கீங்களா? 6,000 நகை கல்யாணத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர்லேருந்து வராங்க, மஞ்சள் பையில் 6,000 நகை வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு அவங்க மறந்துட்டாங்க. அவங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லக்கேஜ் எடுத்துன்னு வந்தாங்க. இந்த பேக் அவங்க சரியாக கவனிக்கல, ரொம்ப வேல்யூபுளான திங்ஸு இவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு அவங்க போய் 2 மணி நேரம் ஆச்சு. நானும் சவாரி கவனிக்கவே இல்லை, போயினேன்ட்டேன். போய் அடுத்தடுத்து எனக்கு ரெகுலராக அன்றைக்கி ரொம்ப சவாரி, முகூர்த்த நாள் அதிக சவாரி இருந்தது, போயிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டீ கல்ல இருந்து டீ சாப்பிட்றேன். எப்பவுமே டீ சாப்பிட பின்னாடி உட்காருவேன். அது பின்னாடி உட்காரும்போது அப்படி பின்னாடி பார்க்கும்போது பார்த்தா அந்த மஞ்சள் போய் இருந்தது. எனக்கே சைக்காவில் அது யார் வச்சாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த கோயம்பேடு பக்கத்தில் தான் நிறைய லக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரம் என்ன பண்ணிட்டேன், அங்கேயே வந்துட்டேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாகவே ஒரு ஆட்டோவில் ஏறி ஃபுல்லாக தேடி இருக்காங்க.
தேடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு வராங்க. சரி பார்ப்போம், அவங்களும் அதே மாதிரி நினச்சிருக்காங்க. வந்து அப்புறம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு 1500 அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை வந்து வாங்கவே இல்லை, இந்த இடத்துல சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு கேமரா, விலை உயர்ந்த கேமரா, ஃபாரின் கேமரா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்து எல்லாமே ப்ளஸ் டிராஃபிக்கும் நல்லபடியாக ரெகுலர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து டிராஃபிக்கு ப்ளஸ் பிளட் டொனேட்டர் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எங்களுக்கு மனித நேயத்துடன் மக்களுக்கு சேவை செய்த சிறந்த ஆட்டோ டிரைவர்ஸ், இது என்னுடைய மட்டும் இல்லை, என்னுடைய சங்கத்தில் இருக்க எல்லா சகோதரரும். இயல்பாவே மனிதத்துவம் மனிதத்தன்மை எல்லாருக்குமே இருக்க மாதிரி டிரைவர்ஸ்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்கும். இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி சம்பவங்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப திரைப்படங்கள்ல வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து ஒரு கதாநாயகனா வந்து கிரியேட் பண்ணணுங்கிற விஷயமே வருதுட்டாங்க. ஷார்ட்கட்ஸ் குறிப்பா மேக்ஸுக்குலாம் ஷார்ட்கட்டா போட்டாலே மிஸ்ஸுக்கு பிடிக்காது. அது ஒவ்வொரு டெரிவேஷன்ஸ் வேணும், அப்பதான் மார்க்லாம் விழும்லாம் சொல்லுவாங்க. ஆன்சர்ஸ் ஈஸியா வரக்கூடாது. ஷார்ட்கட் எல்லாருக்குமே பிடிக்காது, குறுக்கு வழி. ஆனா நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்டா நான் வந்து பாட்டுல வந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். நமக்கும் அதனாலதான் பிடிக்குது. இவங்கள்ட்ட போனா சீக்கிரம் போயிடலாம்டா, நம்ம கார் வச்சுட்டு போறதோ பஸ்ல போறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. ஷார்ட்கட்ஸ் அது எப்படி பாக்குறீங்க? ஆட்டோ டிரைவர்கள்ட்ட தான் எங்கேயும் பேசலாம். பேசுங்க, நீங்க பேசுங்க சார். இந்த மெட்ராஸில் தெரியாத இடமே கிடையாது. 15 வருஷத்துக்கு முந்தைய கிட்ட ஒரு 6 ஆட்டோ இருந்தது. கல்லுனார் கோயில் தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் தெரியாது சார் எனக்கு. நான் இதை பாருங்க, படிப்பில் மட்டும் இதை பாருங்க ஐயா, இந்த இப்போ காம்ப்ளெக்ஸ்லாம் தெரிஞ்சுக்குதா? அதில் இந்த காம்ப்ளெக்ஸை விட எங்களுக்கு சந்து பொந்துலாம் சூப்பராக தெரியும். சரி, முந்தா நேற்று ஒரே ஆச்சரியப்பட்டாங்க. டி நகர்லேருந்து இது நுங்கம்பாக்கம், அந்த கோடம்பாக்கம் இதுக்கு போனோம். ஒரே வழியாக நீட்டாக எடுத்துட்டு போய் இறக்கிட்டேன். ஐயோ என்ன சீக்கிரம் வந்துட்டாரு பாருமான்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அந்த அம்மா இன்னொரு வாட்டக்காரங்களை சுற்றி இந்த பாய் பாருங்களா சூப்பராக எடுத்துகிட்டு போய் சத்துட்டு மீட்டரை பார்த்தா 32 ரூபா தான் ஆகுது. அன்றைக்கி 70 ரூபா கொடுத்தோம், 80 ரூபா கொடுத்தோன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா, உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் சேர்க்க வேண்டியதுதாம்மா. எனக்கு டிராவலிங் ஸ்டோரி யாராவது சொல்ல முடியுமா? பயணத்தில் நேர்ந்த அனுபவம். இப்போ உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 12 மணிக்கோ 2 மணிக்கோ எங்கேயோ போய் இறங்கியிருப்பேன். சார் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டிராவலிங்கில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலே நடந்தது சொல்ல முடியுமா? நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியூர் போயிட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்தாச்சு ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஆட்டோ பிடிச்சி அந்த சென்ட்ரல்லேருந்து வெளியில் வந்து அந்த பீச் ரோடை என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணால் பயங்கர பிச் டார்க். அங்கே வந்து ஆட்டோக்காரர் என்ன பண்ணார், நாங்கள் எங்கே போகணும் எந்த இடம் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஓட்டிகிட்டே வந்தவர் சட்டுன்னு ஸ்டாப் பண்ணிட்டார் வண்டியை. ஸ்டாப் பண்ண உடனே எனக்கும் இவருக்கும் ரொம்ப பயமாக போச்சு. சரி என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய் இன்னொரு ஆட்டோக்காரரை கூட்டிட்டு வந்து, மேடம் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, என்னால் ஓட்ட முடியல, இவர் உங்களை கொண்டு போய், நான் சொன்னேன் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு பயம் இல்லாமல் இருந்திருக்கோம். இல்லை நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் பயப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி போய் இன்னொரு டிரைவரை கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் என்னை கூட்டிட்டு போனாங்க. இது பொதுமக்கள் சார்பாக உங்க லைஃப்ல அதான் நினைச்சேன். நாங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு இருக்கோம் சார். அப்போ ஒரு சின்ன பையன், வாங்க மேடம் நான் உங்களை கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன், நான் மந்தவழி போகணும். என்னடா அது சரின்ட்டு ஏறினோம் நானும் என் ஹஸ்பண்டும். பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருக்கான். எப்போவுமே நாங்கள் வந்து பேச்சு கொடுக்காம இருக்க மாட்டோம். என்னப்பா என்ன? இல்லை மேடம் திடீர்னு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் வந்து ஆட்டோ எங்களோட சூழ்நிலை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினான். கொஞ்சம் கஷ்டப்பட்டான், பட் ஓட்டினான். அப்புறம் நான் வரும்போது நான் படிக்கணும் மேடம், நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இப்போ 12th முடிச்சுருந்தான். முடிச்சுட்டு காலேஜும் முடிச்சுட்டு இப்போ இப்பவும் நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஷோக்கு. ஆனால் இப்போ வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து அவனுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல வந்து வேலை கிடைச்சிருக்கு. இப்போதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்ட்டு மெசேஜ் பண்ணுறோம். நாட்டை காப்பாற்றவும் பொதுமக்களை காப்பாற்றவும் சக தோழர்களை காப்பாற்றுறதுக்காக காக்கி கொடுத்துருக்காங்க. போலீஸா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், நீங்களும் காப்பாற்றணும், சமூக கடமை இருக்கு. வெறும் ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்ல அப்படிங்கறத பரீட்சார்த்தமா சொல்ற மாதிரியான நிகழ்வு தான் அது. நிறைய பேசலாம். அரங்கத்துக்கு வந்து தங்களோட கருத்துக்களையும் குறிப்பா இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்ட காரணத்துக்காக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த அரங்கத்துல அப்படி ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பூரா பொதுமக்களும், இது முழுக்க ஆட்டோ நண்பர்களும். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்றேன், பிரிவு சேர்றதுக்காக தான், தற்காலிக பிரிவு தான். என்னடா முதல்ல ஒன்னா உட்கார வச்சாங்க, இப்ப திடீர்னு பிரிச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எல்லா பிரிவும் சேர்வதற்கான ஒரு முயற்சி தான். ஆனா மனசுல இருக்க சில குற்ற விஷயங்களையோ அல்லது தாக்கங்களையோ
சமூக பிரச்சனையோட நம்ம சேர்ந்து பயணிக்கிற போது எல்லாமே ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுலயோ ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படிங்கறத விட ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கறது அந்த நெல் கவனி சொல்லோட மேடை. அதற்காக தான் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவுல 2 கெஸ்ட் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. நம்ம ஆட்டோ, அந்த பேரே நல்லா இருக்கு, நம்ம ஆட்டோ அதோட ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் திரு மூசா அவர்கள் வந்திருக்காங்க. வரவேற்கிறேன். அடுத்து இப்ப வளர்ற பசங்களா இருக்கட்டும், மூதாதையர்களா இருக்கட்டும், இவரோட பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, திரு டிராபிக் ராமசாமி அவர்களை வரவேற்கிறேன். சார், எப்படி இருக்கு சார் ஒரு பொது களத்துல இந்த மாதிரி ஆட்டோ பிளஸ் பொதுமக்களை உட்கார வச்சு பேச? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த அவங்களுக்கு தான் அவங்களுடைய பலன் வந்து யூஸ் ஆகும். ஒரு டாக்டரா இருந்தா ஒரு நோயாளிக்கு தான் யூஸ் ஆவாரு, ஒரு இன்ஜினியரா இருந்தா ஒரு கட்டடம் தேவைப்படுறவருக்கு தான் யூஸ் ஆவாரு. ஸோ அந்தந்த தொழில் சார்ந்தவங்க அந்தந்த தொழில் இருக்கும். பட் ஆட்டோ தொழில் மட்டும், ஆட்டோ டிரைவர் மட்டும்தான் அனைத்து விதமான ஆளுகளுக்கும் யூஸ் ஆகலாம். 6 வயதுல இருந்து 85 வயதுக்கு உண்டான அனைத்து மக்களையும் ஏத்துட்டு போறது இந்த ஆட்டோ டிரைவர்னால. அந்த தொழில நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார், உங்கள்ட்ட தான் வரும்னு ஆசைப்படுறேன். சார், என்ன எல்லாத்தையும் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பாக்குறாரே அப்படின்லாம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த நிகழ்வை எப்படி படம் பிடிக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள? இந்த அரங்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஆட்டோ ஓட்டுறக்கூடிய குறைகளை கேட்கக்கூடிய தலைவர்கள் அவரிடமில்லை. அதே போன்று மக்களும் அவர்களை ஏதோ ஒரு கூலியாள் போல் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று உணர வேண்டும். இதுதான் முக்கியம். அதை எடுத்துக்காட்டுவதற்காக நில் கவனி சொல் என்பதை பார்க்கும்போது பெருமைப்படுவேன். ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக மாற்றத்துக்காக பாடுபட்டு கொண்ட ஒரு இளைஞன் உங்களுடைய சாரே பச்சை கொடி போட்டு ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. என்ன அப்படி ஒரு இடைவேளை? என்ன பொதுமக்களால தான் ஏற்பட்டுச்சு இந்த இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களும் இல்ல சார், அவங்க நடந்துக்கிற காரணத்தினாலதான் இந்த சின்ன சின்ன இடைவேளையும் சண்டையும் நடந்துகிட்டு இருக்குன்னு பொதுமக்களும் பேசுறதுக்காக தயாரா இருக்காங்க. நான் பொதுமக்கள் பக்கம் தான் வரணும்னு நினைக்கிறேன். டிபேட்க்கு போறதுக்கு முன்னாடி இவங்க செய்யறது என்ன எரிச்சலா இருக்கு நமக்கு. டக்குன்னு மைக்க வாங்குறாங்க பாருங்க. பரவாயில்ல, சொல்லிட்டே கொடுக்கலாம். இன்னும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இங்க இருந்து ஒரு மோனேக்கு போறதுக்கு ஒரு 40 ரூபா கொடுங்களேன் மேடம் அப்படின்றாங்க. கையில நம்மளுக்கும் வெயிட் இருக்கும், நம்மளோட அந்த முடியாமைய வந்து ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்காம ஒரு 40 ரூபா ஒரு 10 ரூபா உங்களுக்கோசரம் கம்மி பண்ணேன்னு சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வரும். வேற ஷார்ட்டா சொல்லுங்க, என்னென்ன எரிச்சலா இருக்கு நமக்கு? இப்ப நான் வந்து ஆட்டோ போட் பண்ணும்போது ஆர்டிஓ கிட்ட போகணும்ப்பா அப்படிம்பேன். ஆர்டிஓ கிட்ட எங்கம்மா? ஆர்டிஓ கிட்ட இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான். ஆர்டிஓ கிட்ட வந்துட்டு எங்க யூடர்ன் எடுக்க சொல்றீங்க? ஆர்டிஓ கிட்ட தானே சொன்னீங்க. நான் சொன்னேன், ஏப்பா உனக்கு அட்ரஸ் இல்லாம நான் கொடுக்க முடியும்? எங்க போகணும்னு உனக்கு ஒரு லேண்ட்மார்க் தான் நான் சொல்ல முடியும். ஆர்டிஓ நீ ஆர்டிஓ கிட்ட போயிட்டு எங்க நான் சொல்லணும் அங்கதான் போகணும். ஸோ அது வந்து ஏதோ எக்ஸ்ட்ராவா அவங்க எனக்கு யூடர்ன் எடுத்து வர்றதே ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி தே ஆர் ஆஸ்கிங் மணி. சின்ன சின்ன விஷயங்கள் டிராபிக்ல எரிச்சலா இருக்கு சார், அவங்க நடந்துக்கிற விதங்கள் எரிச்சலா சம்திங் அந்த மாதிரி நான் கேக்குறேன். ஆட்டோ வேணும்னு அவசியம் இருக்காது, கிட்டக்கு வந்து நின்று ஆட்டோ வேணுமாமா அப்படிம்பாங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டா, எல்லா ஊர்கள்லயும் ரிசீவ் பண்றது ஆட்டோக்காரங்க தான். வேணாம்னு சொன்னா போயிட போறாங்க. பட் வாங்குமான்னு சொல்லி ஆட்டோ வேணுமா யாரு கேக்குறா? சொந்தக்காரனே அடுத்த ஊர் போயிடறான். அந்த ஊருக்கு வந்தா ஆட்டோ ஓட்டுநர் கேக்குறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆட்டோ கூப்பிடுறது போக மாட்டாங்க. அடுத்தது ஆட்டோக்கு பின்னாடி 2 வீலர்ல போயிட்டு இருந்தேன்னா நம்ம வந்து ரொம்ப உஷாரா போயிட்டு இருக்கணும் சார். அவங்க எப்படி திரும்புறாங்கன்னு தெரியாது, இண்டிகேட்டர் போட மாட்டாங்க. திடீர்னு சவாரி யாராச்சும் கூட்டாங்கன்னா டக்குன்னு அப்படி திரும்பிடுவாங்க. நம்ம சைட்ல போனா கூட ஒண்ணுமே அவங்க பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா போயிட்டு ஆட்டோ பின்னாடி போயிட்டு இருக்கோம்னா நம்ம ரொம்ப உஷாரா போயிட்டு இருந்தா தான் நம்ம டிரைவ் பண்ண முடியுது. இவங்க வேகமா போறாங்க, பின்னாடி வர வண்டியை வந்து அவங்க பாக்குறது இல்ல, அப்படியே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நல்லா பாருங்க, பின்னாடி வரக்கூடிய வண்டியை பார்க்கணும்னா சைடு மிரர் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு எல்லா ஆட்டோகள்லயும் சைடு மிரர் இருக்கும், 1க்கு 2 இருக்கும். ஆனா எத்தனை பைக்ல இன்னைக்கு சைடு மிரர் இருக்கு சார் சொல்லுங்க? அதை வைக்கிறத கேவலமா நினைக்கிறாங்க. அப்படியே கம்பெனிக்காரன் கொடுத்தா கூட கட்டிப்பட்டு. அப்போ அவங்க பின்னாடி யாரும் ஆட்டோ வருதா என்ன ஏதுன்றத பாக்குறது இல்லை. ஆனா ஆட்டோக்காரங்க கண்டிப்பா பாக்குறாங்க. எல்லா ஆட்டோலயும் சைடு மிரர் இருக்கு சார். கண்டிப்பா கிடையாது சார், இது அப்பட்டமான போய் நான் சொல்றேன். ஏன்னா வந்து சைட்ல பைக்ல ஓட்டுறவனால வந்து சைட்ல பார்த்து ஓட்டுறாங்க சார். மிரர் யாரும் போடுறது கிடையாது. மிரர் யாரும் போடுறது இல்ல. எந்த ஒன்றும் கிடையாது. ஆட்டோவா 2 வீலரா சார்? இல்ல 2 வீலர்ல யாரும் வச்சுக்கிறது கிடையாது. கட்டி போடுறாங்க. உண்மையே தவறு. ஆட்டோவில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது ஃபேமிலியோட போனாலோ அல்லது வந்துட்டு காதலர்கள் 2 பேர் போனா கூட டிரைவர் என்ன பண்ணுவான், பக்கத்தில் போகும்போதே வச்சு நீ ஏறிக்கடான்னு சொல்லி முன்னாடி வந்து உட்கார வச்சுக்குவான்.
டிரைவர் ஓட்டுறது ஓட்டட்டும், அது அவருடைய கடமை, அவர் இருக்கட்டும். ஓ டிரைவரே ஓட்ட வேணாங்கறீங்க. டிரைவர் ஓட்டட்டும் சார். இல்ல சார், அவருக்கு நம்ம அவர் வந்து டிரைவர் கூட ஏன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றோம். கூட ஏன் ஆள் தேவையில்லாம வந்து பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்தா ஆளு வந்து பேக் மாதிரி இருப்பான், முடி இப்படி வச்சிருப்பான், இது மாதிரி ட்ரெஸ் கூட சரக்கு கூட அடிச்சிருப்பான். மச்சி ஏறான்னு கூட அவன் முன்னாடி போட்டு அந்த சீட்டுக்கு மேலே கண்ணாடி போட்டுருவான், கை இப்படி போட்டுருவான். பின்னாடி பார்த்தா லேடிஸ் உட்காந்துருப்பாங்க, ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு அன்னிசியா ஃபீல் பண்றான். அது கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் என்ன? யார் சொல்றீங்க? முதல்ல டிராபிக், அதுக்கு வைங்க. டிராபிக் என்ன, ஏன் அப்படி ஓட்டுறீங்க? பயமா இருக்குங்கறாங்க. இல்ல சார், இது இருந்தது, முன்னாடி இருந்தது. ஆனா இப்பங்கெல்லாம் காலம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் எங்களை விட பைக்காரங்க தான் ஸ்பீடா போறாங்க. பைக் ஃபாஸ்டா போனவே வந்து முன்னாடி போலீஸ் வந்து பிடிச்சிடறாங்க. அதனால வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக வந்து போலன்னு சொல்லல, எல்லாமே போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பீடா போக, நம்ம ஒரு முன்னாடி பைக் போகுதுன்னா வந்து நம்ம பார்த்து போகலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்டோ போகும்போது நமக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு தெரியாது, போயிட்டே இருப்பாங்க. சடனா வந்து பேசஞ்சர் கூப்பிடுறாங்க, அவர் சொன்ன மாதிரி பேசஞ்சர் கூப்பிடுறாங்க, டக்குன்னு அப்படியே டைவர்ட் பண்ணுறாங்க. டிரைவருக்கு மாதம் நாங்கள் மீட்டிங் போடுவோம். ஸோ மீட்டிங் போடும்போது அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஒபே பண்ண சொல்லுவோம். ஸோ மெதுவாக போங்கன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய டிரைவர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் எந்த டிரைவருமே வேகமாக போகிறதில்ல, ஆட்டோவில் ஏறி சில பேர் வர்றதே வேகமாக போங்கன்னு சொல்கிறதுக்கு தான். இல்லை சார், இதே வந்து நான் வந்து ஒரு ஆட்டோக்கார்ட்ட வந்து, சார் எனக்கு நீங்கள் வேகமாக போகாதீங்க, நீங்கள் அதுவும் இப்படி சைடாக உட்காந்து ஓட்டும் போது எனக்கு பயமாக இருக்குது, மெதுவாக போங்க அப்படின்னா, மெதுவாக போனால் பெட்ரோல் டீசல் ஜாஸ்தி இழுக்குமா? நான் மெதுவாலாம் போக மாட்டேன், வேகமாக தான் போவேன். என்ன சொல்கிறாங்க, அது சில நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேகமாக போங்க, நான் வந்து டாக்டரு, நான் வந்து வக்கீல், நான் யார்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, பொதுமக்களுடைய தேவைக்கு தானே நீங்க எல்லாம் இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன் எனக்கு வேகமா போனா பயமா இருக்கு, நீங்க ஸ்பீட்ல போங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. ஆனா வேற யாரோ என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் போங்க சார், நான் மெதுவா போறதா பஸ்ல போயிருப்பேன்ல, மெதுவா போறதா கார்ல போயிருப்பேன் சார். அப்ப நாங்க சொல்றத கேட்டு நீங்க ஸ்லோவா போலாமே, நாங்க சொல்றத கேட்காம நீங்க ஸ்லோவா போகாம, ஸ்லோவா போனா டீசல் ஜாஸ்தி இழுக்கும்னு சொல்றீங்களே. இல்ல, எந்த ஒரு டிரைவரும் வந்து மெதுவா தான் போவாங்க, அவங்களுடைய வாகனத்தை பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்க. வேகமா போறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப காரசாரமான விவாதம் தான் இது. 100ல் போனால் 100 நம்மளை பிடிக்கிறதுக்காகவும் வரும், 108 தூக்குறதுக்காகவும் வரும் அப்படிங்கிறது வாசகம். உங்க வண்டியிலே நீங்க கூட எழுதியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், பிரிச்ச உடனே அவங்களோட ஆதங்கம் வெளியில வருது. அது நல்லதுதான் நினைக்கிறேன். மனசுக்குள்ளே வச்சுக்காம அதற்கான விளக்கமும் இங்க வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப தாராளமாவே பேசுறாங்க, யதார்த்தமாவே பேசுறாங்க. வேற என்ன எரிச்சலா இருக்கு இவங்கள்ட்ட? டிரைவ் பண்றப்போ தம் அடிக்கிறாங்க, பாக்கு போடுறது, அந்த போதை வசத்தெல்லாம் யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமான எரிச்சல் வருது. பைக் டிரைவிங்ல அப்படி கீழே துப்புவாங்க, அதெல்லாம் ரொம்ப எரிச்சல். யார் இங்க டிரைவ் பண்றப்ப தம் அடிக்கிறீங்க? எல்லாரும் என்ன கேட்டா யாருமே கை தூக்க மாட்டீங்க, அது வேற. உங்க நண்பர்கள் யாராவது அடிச்சா கூட தயவு செஞ்சு பிடுங்கி போடுங்க. அதாவது இந்த தம் அடிக்கிறது, பார்க்க போடுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதாவது முன்னா நடந்தது இல்ல, இன்னைக்கு நடக்குது. நாங்க அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம். சூப்பர். அடுத்தது என்ன? அடுத்தது இதான் வேணும் எனக்கு, இதான் வேணும். வேற என்ன எரிச்சலா இருக்கு இவங்கள்ட்ட? ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா மீட்டர் போடுறது கிடையாது. ஏங்க இதான் பெரிய பிரச்சனையே இன்னைக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. மீட்டர் இருந்தும் அரசாங்கம் சொல்லியும் ஏன் மீட்டர் போடுறது இல்லை நம்ம அப்படிங்கிறது எல்லாரும் மன தாக்கம் இப்படிதான் வெளிப்பட்டுச்சு. இங்க யாரெல்லாம் முதல்ல மீட்டர் போட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துடலாம். பெரிய உதாரண புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா மீட்டர் இல்லாம ஒரு ரேட் கேட்டு ஓட்டுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்ல விருப்பறீங்க? இப்போ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 25 ரூபா சவாரி வருது வச்சுங்களேன், 25 ரூபா சவாரி வருது வச்சுங்களேன். இப்போ அவங்க 25 ரூபாய்க்கு மீட்டர் போட்டே கூட்டு போறாங்க. இப்போ கூட்டு போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், கூட்டு போய் விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் அடுத்த சவாரி எடுக்கிறதுக்கு அவங்க சுத்த வேண்டியது எப்படியோ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் 25 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களோட திங்கிங் எப்படின்னா, 25 ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 25 ரூபாய்க்கு திருப்பி 2 கிலோமீட்டர் சுத்தணுமா, அதனால அவங்க யோசிக்கலாம். வேற என்ன இருக்கு? ஏன் சார் மீட்டர் போடுறது இல்லை? உங்களோட நண்பர்கள் ஏன் போடுறது இல்லை? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீட்டர் போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா ட்ராப்பும் சவாரி கிடைக்கும், ரிட்டனும் சவாரி கிடைக்கும். புரியுதுங்களா? பப்ளிக்கும் ஆட்டோவை லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மீட்டர் கட்டணம் அப்படின்றது நிறைய விவாதத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பப்ளிக் சப்போர்ட் இருந்தால் அதை எங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 பேர் பேசுனதுல எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சு என்னன்னா, ரிட்டர்னுக்கும் சேர்த்து சப்போஸ் ரிட்டர்ன் யாரும் வரலனா எனக்கு 20-25 ரூபாய் நான் போயிட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு சார். இல்ல ஒரு கருத்து, இன்னொரு கருத்து அந்த மீட்டர் ஸ்ட்ரக்சரை மாத்தணும்னு. இது ரெண்டுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல ஸ்ட்ரக்சர் மாத்தணும் ரெண்டாவது இல்ல, நீ வந்து பப்ளிக் சர்வீஸ் செய்யற, ஓரளவுக்கு மக்களுக்கு உதவணும். உனக்கு நைட்டில் போய் சவாரி போனால் 50% எக்ஸ்ட்ரா இருக்குது, உனக்கு எதுவுமே இருக்குது. இது வந்து நீ வரணும்னு சொல்லி அப்படி பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே 10 மணிக்கு மேலே ஷெட்ரு போட்டால் பப்ளிக் யாரும் அங்கே கேட்க மாட்டாங்க. அவங்கள ஷெட்ரு போட்டு தான் போகணும். அது யாரும் இவங்க போடுறது கிடையாது. தவறு அதுதான். அதாவது ஒரு பேலஸில் இருக்காங்க, அவங்க ஷெட் அடையாளம் இருக்கலாம், இவங்க கூப்பிட்றவங்க 50 ரூபான்னு கூப்பிடுவாங்க. ஷெட்டுன்னு அடையாளம் போட்டால் பப்ளிக் கூட போக வேண்டிய வேலை இல்லை.
உங்கள் பேரை கம்மியாக போனால் நான் வரேன் பின்னால். அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நிச்சயமாக பிரச்சனையே வராது. ஒரு வைஃபையோட பல சாதனங்களோட என்னால அதே கட்டணம் வாங்க முடியும்னு உங்களில் ஒருத்தர் இருக்காரு. யார் அவர்? ஆக்சுவலாக வைஃபை கனெக்ஷன் இருக்கு. சரி. ஒரு 38,000 டேப் ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் வண்டி ட்ராவல். சரி. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 8 நியூஸ் பேப்பர் வாங்கி வைப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் யார் ஏறினாலும் என் வண்டிக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் தான். இயர்லி 8 days ஆஃபர்ஸ் கொடுக்குறேன். சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, வேலண்டைன்ஸ். ஃபேண்டாஸ்டிக். நான் வேற எங்கேயும் உதாரணம் காட்டல, இவரை காட்டியிருக்கேன். இவர் மாதிரி எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சுமூகம் அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? சுமூகமா இருக்கிறதுக்கு மக்கள் வந்து தயாரா இருந்தாங்கன்னா அரசாங்கத்தோடைய சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு மக்கள் கையில தான் சார் இருக்கு. எல்லாமே மக்கள் கையில இருக்கும். மனசு வந்தது பேசுனதுக்காகவும் அவங்க முரண்பட்டு இருந்தாலுமே இதெல்லாம் திருத்திக்கிறோம்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க சொன்ன திருத்திக்கிறோங்கிறதுக்காக இருக்கட்டும், நாங்களும் அந்த மாதிரி பேசுறோங்கிற அந்த தோழிக்காகட்டும், நீங்க 2 பேரும் கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். நான் இறங்கி கிட்ட வாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்க இனிமே மாறுறதுக்கு முயற்சி பண்றோம். பொதுமக்கள் மாறுறோம், கண்டிப்பா மாறுறோம். நாங்களும் மாறிக்கிறோம். குட் குட் குட். இதான் இந்த அரங்கம். 2 பேரோட வாழ்க்கை முறை. அவங்களுக்கும் பசி இருக்கு, அவங்களுக்கும் வறுமை இருக்கு, இவங்க வீட்லயும் பசி இருக்கு. ஒரு 25 ரூபா சாதாரணமா வந்தாது. ஆனா எப்ப நமக்கு பிளவு வருதுன்னா பணம், காசு, பணம் அப்படின்னு வந்தோடனே. சோ தேவைகள் எங்க அடிபடுது, பணம் எங்க வருது, அந்த பணம் வர்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை வருதா அப்படிங்கறத. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி பேசினாங்கன்னு தெரியும், இப்ப எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சமூக போராளிகளா நான் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே பாக்குற ஒரு சமூக போராளி தான். ஏன்னா அவன் எல்லா விஷயத்தையும் பண்றான் ஹீரோயிசமா. அதே மாதிரி பொதுமக்களோட மனசுலையும் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கும் உணர்வு இருக்குன்னு தயவு செஞ்சு உங்களை மாதிரியான நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தளம் 2மே பேலன்ஸா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில இனி வரும் காலத்துல அழகான ஆட்டோ ஓட்டுவோம், சந்தோஷமா ஓட்டுவோம், அதுல பயணிப்போம். எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு களம், வேற ஒரு தலைப்பு, வேற ஒரு நபர்கள் பேசலாம் நிறைய. நில், கவனி, சொல். இணைந்திருப்போம்.